வணக்கம். நேசகான செய்திகள் ஒரு கண்ணோட்டம் வாசிப்பவர் சிண்ட்ரெல்லா. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்து சென்னையில் உள்ள கல்லூரி மாணவர்கள் நடத்தி வரும் தொடர் போராட்டம் காரணமாக மெரினா கடற்கரையை ஸ்தம்பித்துள்ளது. ஏராளமான பிரமுகர்களும் திரையுலக கலைஞர்களும் சென்னை மெரினா கடற்கரைக்கு வந்து மாணவர்களின் போராட்டத்துக்கு தங்களது ஆதரவை நேரில் தெரிவித்து வருகின்றனர். விளையாட்டு வீரர் சேவாக் உள்ளிட்டோரும் மாணவர்கள் இந்த அமைதி போராட்டத்துக்கு சமூக தளங்கள் வாயிலாக தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிக்கு ஆதரவு தெரிவித்து மாணவர்கள் நடத்தி வரும் இந்த அமைதி போராட்டம் உலக நாடுகளையே தமிழகத்தின்பால் திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த கோரி சென்னையில் நடைபெற்று வரும் போராட்டங்கள் தொடர்பான விவகாரத்தில் தற்போது தலையிட முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. திருப்பூரில் ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிராக தொடர் போராட்டம் நடந்து வருகின்றது. மாநகராட்சி அலுவலகம் அருகே 1000க்கும் மேற்பட்டோர் கூடினர். ஆற்காடு தலைமை தபால் நிலையத்தில் வெடிகுண்டு இருப்பதாகவும் அது வெடிக்கும் என்றும் இன்று மாலை தொலைபேசியில் மிரட்டல் விடுவிக்கப்பட்டது. இது குறித்து நிலைய அலுவலர் ஆற்காடு நகர போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து போலீசார் மற்றும் வெடிகுண்டு கண்டுபிடிக்கும் நிபுணர்கள் மோப்பநாய் லூசிடன் சென்று சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் வெடிகுண்டு ஏதும் இல்லை என்று பொருளை தெரிய வந்துள்ளது. ஜல்லிக்கட்டை நடத்த கோரியும் பீட்டா அமைப்பை தடை செய்ய கோரியும் சென்னை புறநகர் பகுதிகளில் உள்ள பல்வேறு பொறியியல் கல்லூரி மாணவர்கள் கலைக்கல்லூரி மாணவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கௌரிவாக்கம் SIT கல்லூரி மாணவர்கள் பிரின்ஸ் வெங்கடேஸ்வரா கல்லூரி மாணவர்கள் சேர்ந்து தாம்பரம் வேளாச்சேரி சாலையில் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் தமிழர்களின் உணர்வுக்கு உச்சநீதிமன்றம் மதிப்பளிக்க வேண்டும் என முதல்வர் V. நாராயணசாமி கூறியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அவர் இன்று இரவு செய்தியாளரிடம் கூறியதாவது, ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் நடத்தி வரும் போராட்டத்துக்கு புதுச்சேரி அரசு ஆதரவு தருகின்றது. குறிப்பாக தமிழர்களின் உணர்வுகளுக்கு உச்சநீதிமன்றம் மதிப்பு தர வேண்டும் என்று கூறியுள்ளார். ஜல்லிக்கட்டு நடத்த உடனடியாக அவசர சட்டம் பிறப்பிக்க நாளை தாம் பிரதமரை சந்தித்து வலியுறுத்த உள்ளதாக முதலமைச்சர் திரு O. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் இளைஞர்கள் உடனடியாக போராட்டத்தை கைவிடுமாறும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக இணை அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பயன்பாட்டில் இல்லாத 105 பழைய சட்டங்களை திரும்ப பெறுவதற்கான சட்டத்திருத்த மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. பங்கு சந்தைகளில் அரசு துறையின் 5 பொது காப்பீட்டு நிறுவனங்களின் பங்குகளை பட்டியலிட பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு ஒப்புதல் அளித்தது. பஞ்சாப் மற்றும் கோவாவில் ஒரே கட்டமாக நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று மாலை முடிவடைந்தது. இந்தியாவின் சாய்னா நேவாலும் அஜய் ஜெயராமும் மலேசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம்: 24 கேரட் 1 கிராம் 2921 ரூபாய், 8 கிராம் 23,768 ரூபாய், 22 கேரட் 1 கிராம் 2838 ரூபாய், 8 கிராம் 22,704 ரூபாய். வெள்ளி விலை கிராம் ஒன்றுக்கு 44 ரூபாய் 80 பைசா. 1 கிலோ வெள்ளி விலை 41,895 ரூபாய். இத்துடன் இன்றைய நேசகான செய்திகள் நிறைவுற்றன. நேசகான வானொலி நிகழ்ச்சிகள் கேட்க நேசகான ஆண்ட்ராய்டு ஆப்ஸிலும் ஐபோன் ஆப்ஸிலும் நேசகான வலைத்தள வானொலியிலும் கேட்டு மகிழுங்கள். வணக்கம்.